ஹலோ பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாட்களில கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்டது, அவருடைய கரம் என்னென்ன காரியங்களை பண்ணுது, அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம்ல. இதற்கு ஆதாரமாய் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தானியேல் 4ஆம் அதிகாரத்தின் 35ஆம் வசனம். அந்த வசனத்தை வாசிக்கும் போது நிச்சயமாலே நானே அதிர்ந்து போனேன். அந்த வார்த்தையை நம்ம வாசிக்கலாமா? பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றார். ஆண்டவருடைய கரம் எப்படின்னா, வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறது அவருடைய கரமா. அது மட்டும் இல்ல, அங்க வசனம் என்ன சொல்கிறது பாருங்க, அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. அவர் கையை பிடிச்சிட்டு, அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது, ஒரு மனுஷனுடைய கையை பிடிச்சி என்ன பண்ற அப்படின்னு கேட்கிற மாதிரி ஆண்டவருடைய கரத்தை பிடிச்சிட்டு நீங்க என்ன செய்றீங்கன்னு சொல்றதுக்கு கூட ஒருத்தனு கூட தகுதி இல்லை. அதுதான் இந்த வசனம் இருக்கு, ஒருவனும் இல்லை என்றேன். இந்த வசனத்தை பாருங்க, ஆண்டவருடைய கரம் எப்படிப்பட்ட கரமா, ஆளுகை செய்கிற கரம். அவர்கிட்டதான் அதிகாரம் இருக்குது, ஆளுமை தன்மை அவருடைய கரத்துல இருக்குதான். அவருடைய கரத்தை பிடிச்சி யாராவது கேள்வி கேட்க முடியுமா? அதுதான் இந்த வசனத்தோட அர்த்தம். இன்னைக்கு ஏன் இது அதாவது ஆண்டவர்கிட்ட நம்ம எவ்வளவு கேள்வி கேட்கிறோம், கரெக்டுங்களா இல்லையா? இந்த வசனத்துல தானியேல் பயந்துட்டு இந்த வார்த்தையை சொல்றாரு. ஆனா நீங்களும் நானும் என்ன பண்றோம், ஏன் இது வந்ததுப்பா, எதனால இது வந்ததுப்பா, ஏன் நீங்க இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டீங்களே? இவங்க மத்தவங்களுக்கு எல்லாம் ஓடி ஓடி போய் ஹெல்ப் பண்ணுவீங்க, நான் இத்தனை வாட்டி நாயா போய் உங்ககிட்ட உட்காந்து அழுதுட்டு இருக்கேன், எனக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டீங்களே அப்படியே நீங்க கேட்கறீங்களா இல்லையா? எவ்வளவு கேள்வி கேட்கிறோம். இந்த தானியேல் அவ்வளோ பெரிய மனுஷன், அவன் சொல்றான், உங்க கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீன்னு சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. ஆண்டவர் ஒன்ன செய்யணும்னு நினைச்சேன்னா அதை தடுக்கிறதுக்கு ஒருத்தரால முடியாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, அவருடைய கரம் நம்ம கூட இருக்கும்போது அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்றது என்னன்னா, ஒருத்தரும் அவருடைய கிரியையே தடுக்க முடியாது. இப்போ உங்களை ஆசீர்வதிக்கணும் கர்த்தர் நியமிச்சிட்டாரு, திட்டம் வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய கரத்தை உங்களுக்கு நேரம் நீட்டிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தரும் அவருடைய கரத்தை வேற டைரக்ஷன்ல மாற்ற முடியாது, அவருடைய கரத்தை மடக்க முடியாது. ஏன் அவங்களை பிளஸ் பண்றீங்கன்னு கேட்க முடியாது, கேட்கறதுக்கு யாருக்கும் எந்த தகுதியுமே இல்லை. அவருடைய கரம் ஆளுகை செய்கிற கரம். அப்போ அந்த கரம் நம்ம கூட இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு எதிராக யார் நிக்க முடியுங்க? நம்மளை யாராவது கேள்வி கேட்க முடியுமா? எப்படி இவன் மட்டும் முன்னேறிட்டே போறான், அவங்க புலம்பிக்கலாமே தவிர அவனும் கேட்கறதுக்கு வாய் இருக்காது. ஏன்னா நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் அவருடைய ஆளுகை கரம், நம்மளை வழி நடத்துறது அவருடைய ஆளுகை கரம். நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியமும் அவருடைய கரத்தின் ஆளுகையில தான் நடக்குது, எதுவுமே மிஞ்சி நடக்கல. ஓகே, இதுதான் வசனம் சொல்கிறது, பூமியின் குடிகளையும் நடத்துகிறவர் அவருடைய கரம் தான். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில பூமியின் குடிகள்னா நம்ம எல்லாருமே தான், நம்மளுடைய குடும்பங்கள், நம்மளுடைய காரியங்கள் எல்லாமே தான். அப்ப நம்ம வாழ்க்கையில உண்மையிலே அவரை நம்பி அவர் கையில நம்மளுடைய வாழ்க்கை கொடுத்திருப்போமானால் நம்ம வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே அவருடைய சித்தத்தின்படிதான் நடக்குது. உங்களுக்கு புரியுதா? நம்ம அவருடைய கரத்துல நம்மளுடைய வாழ்க்கையை கொடுத்திருந்து நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு கட்டங்களும் அவருடைய கரத்தின்படி நடக்குது. அவருடைய கரத்துல நீங்க கொடுக்காம உங்க வாழ்க்கை நடக்குதுன்னா அது எதனுடைய ஆளுகையில நடக்குதுன்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. புரியுதா? இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, ஆண்டவரே உங்களுடைய கரம் ஆளுகை செய்கிற கரம், என் வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே உங்க சித்தத்தின்படிதான் நடக்குது என்பதை நான் இன்றைக்கு அறிந்து கொண்டேன். உங்க கரத்தை மட்டும் என்னை விட்டு எடுத்துடாதீங்க. உங்க கரம் என் கூட இருந்தாதான் நீங்க என்ன திட்டம் பண்றீங்களோ, நீங்க என்ன சித்தம் வைக்கிறீங்களோ அது என் வாழ்க்கையில நடக்கும். உங்க கரம் இல்லைன்னா அது எங்க வாழ்க்கையில நடக்காது என்பதை மட்டும் நாங்க இன்றைக்கு அறிந்து கொண்டோம் என்று கர்த்தரிடத்துல பகிரங்கமா நம்ம ஒத்துக்கணும். இதுதான் இந்த வசனத்துல சொல்லியிருக்கிறது. அவருடைய கையை பிடிச்சு நீங்க ஏன் இதை செய்றீங்க கேட்கறதுக்கு ஒருத்தர் கூட ரைட்ஸ் இல்லையா? அப்ப அவர் கரம் நம்ம கூட இருந்து நம்மளை ஆசீர்வதிக்கும் போது யாராவது கேட்க முடியும்? அவர் கரம் நம்ம கூட இருந்து நம்மளை உயர்த்தும் போது யாராவது கேட்க முடியும்? அவர் கரம் நம்ம கூட இருந்து நம்மளுடைய குடும்பத்தை வர்த்திக்கப்படும் போது யாராவது கேட்க முடியும்? அவர் கரம் நம்ம கூட இருந்து நம்மள ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கர்த்தர் இடம் பெயர்ந்து போக செஞ்சாருன்னா அதை யாராவது கேட்க முடியுமா? யாராவது நம்மளை கொஸ்டின் பண்ண முடியுமா? அப்போ யாரும் நம்மளை கேட்க கூடாது, யாரும் நம்மள எதையும் செய்யக்கூடாதுன்னா அவருடைய கரம், அவருடைய கரம் இருந்தா மட்டும்தான் அவருடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். இதுதான் இந்த வசனம். இன்னைக்கு
இந்த இரவுல நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, உங்க கரத்தை மட்டும் எங்களை விட்டு எடுத்துறாதீங்க. உங்க கரம் ஆளுகை செய்கிற கரம். என்னுடைய வாழ்க்கையில எல்லா செக்மெண்ட்டும், எல்லா செக்டர்லயும் உங்களுடைய கரம் தான் கிரியை செய்யணும். என் வாழ்க்கையில மட்டும் இல்ல, என் கணவனாருடைய வாழ்க்கையில, என் மனைவியுடைய வாழ்க்கையில, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, என் அலுவலக வாழ்க்கையில, என் ஊழியக்கார வாழ்க்கையில, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, எல்லா காரியத்திலும் உங்களுடைய கரம் கிரியை செய்யணும். உங்க கரம் மட்டும் என் கூட இருக்கணும், உங்க கரம் மட்டும் தான் ஆளுகை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு ஜெபிப்போம். உண்மையிலே பாருங்க, இந்த நொடியிலிருந்து நம்முடைய சிந்தைகள், நம்முடைய செயல்கள் எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் உண்டாகும். எத்தனை பேர் இதுக்கு ரெடியா இருக்கீங்க? நான் ரெடியா இருக்கேன். நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, உம்முடைய வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே, உம்முடைய கரம் ஆளுகை செய்கிற கரம், உங்களுடைய கையை தடுக்கிறதுக்கு யாராலும் முடியாது என்று உங்களுடைய வசனம் சொல்கிறது. அப்பா, உங்க கரம் இருந்துச்சுன்னா நீங்க எங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சாலும் யாராலும் தடுக்க முடியாது. நீங்க எங்களை ஒழுங்குபடுத்தணும்னு நினைச்சாலும் யாராலும் தடுக்க முடியாது. எங்களை வர்த்திக்க பண்ணணும்னு நீங்க நினைச்சாலும் யாராலும் தடுக்க முடியாது. எங்களை நீங்க உயர்த்தணும்னு நினைச்சாலும் யாராலும் தடுக்க முடியாது. எங்களை நீங்க மாதிரிகளை வைக்கணும்னு நினைச்சாலும் யாராலும் தடுக்க முடியாதுப்பா. உங்க கரம் எங்க கூட இருக்கட்டும். அந்த ஆளுகை செய்கிற கரத்தை எங்களை விட்டு எடுத்து போடாதீங்கப்பா. அநேக முறை ஆண்டவரே, நாங்க மதியற்றவர்களை போல நாங்கள் கேள்வி கேட்டது உண்டு. தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. உங்களுடைய கரத்தை பிடிச்சுக்கிட்டு ஏன் இதை செய்றீங்க, இவனுக்கு மட்டும் ஏன் இதை பண்றீங்க, அவங்களுக்கு மட்டும் ஏன் இதை பண்றீங்க, புத்தீனமாய் நாங்கள் கேட்டது உண்டு. தயவாய் மன்னிச்சிருங்க. உங்க கரத்தை பிடிச்சு கேட்கறதுக்கு ஒருத்தருக்குமே தகுதி இல்லை ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே, அந்த கரை எங்க கூட இருக்கட்டும்பா. எங்க வாழ்க்கையில நாங்க முன்னேற்றத்தை பார்க்காம இருக்கிறதுக்கு காரணம் உங்க கரை எங்க கூட இல்லாதது தான்ப்பா. எங்க வாழ்க்கையில, எங்க குடும்பத்துல ஒழுங்கினமாய் காரியங்கள் நடக்கிறதுக்கு காரணம் உங்க கரை எங்க கூட இல்லாதது தான்ப்பா. தயவாய் மன்னிங்க. உங்க கரம் எங்க கூட இருக்கட்டும். உங்க கரம் எங்களோடு இருந்து நீர் விரும்புகிறபடி எங்களை வணங்க. உங்க கரம் எங்களோடு இருந்து நீங்க விரும்புகிறபடி நாங்க மட்டும் இல்லை, எங்க பிள்ளைகளை மட்டும் இல்லை, எங்களை சார்ந்தவர்கள் மட்டும் இல்லை, எங்களுடைய ஊழியம் மட்டுமல்ல, எங்களை சுற்றி இருக்கிற அத்தனை காரியங்களும் உம்முடைய ஆளுகையின்படி இருக்கட்டும். உம்முடைய ஆளுகையின் கரம் எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த இரவு முழுவதும் நல்ல உறக்கத்தை தாங்க ஆண்டவரே. எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டியவைகளை மாற்றிக்கொள்ள கிருபை செய்யுங்க. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.